நம்மளோட உறவுகள்ல ஒரு சிலரோட உண்மையான சுயரூபம் என்ன அப்படின்றது தெரிய வரும்போது தான், இவங்களையா இத்தனை நாள் உயிரா, உணர்வா, உறவா நெனைச்சோம் அப்படின்னு நம்மளோட மனசு கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யுது. ஆனா, இவ்ளோ வேலைகளையும் நம்ம கூடயே இருந்துட்டு நமக்கு எதிரா செஞ்ச அந்த நபருக்கு துரோகம்னா என்ன? ஏமாற்றத்தோட வலி எப்படி இருக்கும் அப்படின்றத நிச்சயமா யாரோ ஒருத்தர் உணர்த்த தான் போறாங்க. அவசியம் இருந்தா மட்டும் பேசக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில, அன்புக்காக பேசக்கூடிய சிலர் கிடைக்கிறது தான் வரம். மௌனத்துல உள்ள வார்த்தைகளையும், கோபத்துல இருக்கக்கூடிய அன்பையும் யாரால உணர முடியுதோ, அவங்க தான் நமக்கு கிடைச்ச உன்னதமான உறவுகள். அதனால எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு நபர் நம்ம மேல அன்பாவும், அக்கறையாவும் இருக்கிறாங்க அப்படின்னும்போது, அப்படிப்பட்ட உண்மையான உறவ நம்மளும் மதிக்க கத்துக்கணும். வாழ்க்கைய நமக்கு புடிச்ச மாரி நம்ம வாழலாம். ஆனா, அடுத்தவங்க கிட்ட பெருமை காட்டணும் அப்படின்றதுக்காக எதையும் நம்ம செஞ்சிடக்கூடாது. இங்க யாருமே நம்மளோட வலியவோ, கண்ணீரையோ பார்க்க மாட்டாங்க. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு, இந்த இடத்த அடையறதுக்கு எவ்வளோ தியாகங்கள நம்ம செஞ்சோம் அப்படின்றத உணர மாட்டாங்க. ஆனா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நம்மள தாழ்த்தி பேசுவாங்க, நம்மள பார்த்து பொறாமைப்படுவாங்க. இவன்லாம் எப்படி வாழ்றான் அப்படின்ற அளவுக்கு சபிக்க கூட செய்வாங்க. இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நம்மளோட உண்மையான அன்பு புரியாம, நம்மள நோகடிச்சுட்டு போனவங்க, திருப்பி நமக்காக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கிறது தான். அதனால இல்லாத ஒரு விஷயத்துக்காக காலத்த போட்டு வீணடிக்க வேண்டாம். போனவங்க போனவங்களாவே இருக்கட்டும். ஒருவேளை அந்த நபர் திரும்பி வந்தாலுமே கூட, அந்த நபர் மேல நமக்கு அன்பும், நம்பிக்கையும் பழைய மாதிரி இருக்காது. எவ்வளோதான் ஒரு நெருங்கின உறவாவே இருந்தாலும், இந்த 2 விஷயங்களுக்காக யாரும் யாருக்கிட்டயும் கையேந்தி நிக்கக்கூடாது. ஒண்ணு பணம், இன்னொன்னு பாசம். ஏன்னா, பணத்துக்காக கையேந்தி நின்றோம் அப்படின்னா, பணம் நம்மள பகையாக்கி வேடிக்கை பார்க்கும். பாசத்துக்காக கையேந்தி நின்றோம் அப்படின்னா, பாசம் நம்மள பைத்தியமாக்கி வேடிக்கை பார்க்கும். கடைசியில நமக்கு மிஞ்சி நிக்கிறது அவமானம் மட்டும்தான். சமயத்துக்கு ஒரு பேச்சும், சந்தர்ப்பத்துக்கு ஒரு நடிப்பும் அப்படின்னு வாழ்றவங்க கிட்ட நம்ம சவகாசம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது கண்டிப்பா போய் சங்கடத்துல தான் முடிஞ்சிரும். அதனால நம்ம யார் கூட பழகுறோம், நம்மள சுத்தி யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றதுல எப்பயுமே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தப்பு செஞ்சா தான் பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் இல்ல. தப்பான நபர்கள் கூட பழக்கத்த வச்சுக்கிட்டாலுமே கூட, அது நமக்கு பிரச்சனைய தான் ஏற்படுத்தும். நம்மள வாழ்க்கையில முன்னேற விடாம தடுக்கக்கூடிய சில விஷயங்கள். 1. நைட்டு லேட்டா தூங்கி காலையில லேட்டா எந்திரிக்கிறது. 2. எந்த ஒரு செயலையுமே செஞ்சா தோத்து போயிருவோமோ அப்படின்ற பயமும், தயக்கமும். 3. நேரத்த சரியா பயன்படுத்திக்க தெரியாத சோம்பேறித்தனம். 4. வாய்ப்புகள் கிடைச்சாலுமே கூட, அத அப்புறம் செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய ஒரு பழக்கம். 5. வாழ்க்கையில தனக்குன்னு எந்த ஒரு கடமையோ, பொறுப்போ, குறிக்கோளோ இல்லாம வாழ்றது. நீங்க கால் தடுக்கி கீழ விழும்போது, கை குடுத்து உதவுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா, நீங்க நல்லா நடக்கும்போது கால வாரி விடுறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. போட்டிகளும், பொறாமைகளும் நிறைஞ்ச உலகம் இது. அதனால நீங்க தான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வைக்கணும். இறைவன் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்க நினைக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால இறைவன் கிட்ட பிரார்த்திக்கும்போது கோவப்படுறதோ, ஆத்திரப்படுறதோ கூடாது. எது நமக்கு எப்ப தேவை அப்படின்றத நம்மள விட நம்மள படைச்ச இறைவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால பிரார்த்திக்கும்போது கொஞ்சம் பொறுமையோடையும், முழு நம்பிக்கையோடையும் பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுக்கு தேவையானது நிச்சயமா கிடைக்கும். தான்கிட்ட உதவி தேடி வந்த நபர அலைய விடுறதும், அலக்களிக்கிறதும், அலட்சியப்படுத்துறதும் தான் தனக்கு அழகு அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அது அவங்களோட குணத்த தாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத அவங்க உணர்றதே இல்ல. ஏன்னா ஒரு நபர் பதவி, பணம், அந்தஸ்து இதனால உயர்ந்திருந்தாலுமே கூட, தன்னோட பண்புனால அவங்க பணிவ கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா, அது இன்னும் கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்த தான் செய்யும்.